இந்த உடம்பு குறைக்கிற போராட்டத்துல நெறைய விஷயங்கள மறந்துட்டு இருக்கேன். அதுல வந்து ஐஸ்கிரீமும் ஒண்ணு. இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்னு கிரேவிங்ஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ எனக்கு புடிச்ச பிளாக் கரண்ட்ட போய் ஹேவ்மோர்ல தான் சாப்பிட்டேன். செம்ம யம்மியா இருந்துச்சு. நல்லா சாட்டிஸ்ஃபை ஆயி வந்தாச்சு வீட்டுக்கு. அடுத்த நாள் என்ன பண்றதுன்னு யோசிக்காமலே படுத்து தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா, ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சோண்டு நேத்து சப்பாத்தி மாவுக்கு பெனஞ்சு வச்சது இருந்துச்சு. அத வச்சு இன்னைக்கு பூரி போட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் விளம்பரம் ஒண்ணு வரும். அதுல வந்து ஆக்ட்ரஸ் ஸ்னேகா வந்து சொல்லுவாங்க, "ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கூட மாவு வந்து அப்படியே இருக்கும். சப்பாத்தி புசு புசுன்னு வரும்னு." நான் அப்பலாம் நெனப்பேன், யாருங்க சப்பாத்தி மாவெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு செய்ய போறா? அதெல்லாம் அன்ஹெல்தி. அதுவும் டேஸ்ட்டும் இருக்காதுன்னு. ஆனா இப்பலாம் ஒரு சப்பாத்தி மாவு மீந்துச்சுன்னா கூட உள்ளார எடுத்து வச்சு அடுத்த நாள் பூரி சுட்டு குடுத்துருவேன். அந்த மாதிரி இன்னைக்கு குடுத்துட்டு கொஞ்சம் அவ்வளோதானே இருந்துச்சு. அதனால இன்னைக்கு மீதி வந்து பிரெட் ஆம்லெட் போட்டு சமாளிச்சாச்சு. இன்னைக்கு இதுதான் மெனு. அண்ட் பிரசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம் பிகிலே.